அவர்கள் அரசு வேலையில் இருந்திருக்காரு, அரசு பணத்தில் இருந்திருக்கிறாரு. 471 நாள் புலால் சிறையில் இருந்த பொழுது அரசு அவருக்கு சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. நான் எந்த அரசு பணத்திலும் இல்லை, எந்த அரசுகிட்ட இருந்து ₹1 அரசுகிட்ட இருந்து பெறல. என்னை கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் மட்டுமே 5000 ரூபாய் பணப்பட்டுவாடா, கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் அந்த ஒரு தொகுதியில் மட்டுமே செலவு செய்திருக்கின்றார்கள் சொன்ன உடனே அண்ணாமலை 1 லட்சம் கோடி வச்சிருக்காரு, அண்ணாமலை 5 லட்சம் கோடி வச்சிருக்காரு, அண்ணாமலை 10 லட்சம் கோடி வச்சிருக்காரு. இது டிஎம்கேனுடைய காலகாலத்து டெக்னிக் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நாம கேட்ட கேள்வி, ஓட்டருக்கு 5000 ரூபாய் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் கொடுத்தீங்களா இல்லையா? இரண்டாவது கேள்வி, கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் 200 கோடி செலவு செஞ்சீங்களா இல்லையா? இந்த கேள்வி. இந்த தேர்தலில் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜியின் மீது எத்தனை வழக்குகள், எம்எல்ஏ ஏதாச்சும் வழக்கு இருக்கா? டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்கேம், ஹைகோர்ட்டில் எப்போ வேணாலும் தீர்ப்பு வரலாம். கேஷ் ஃபார் ஜாப் டிரான்ஸ்ஃபர் ஸ்கேம் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கு. பினாமி மூலமாக சொத்து வாங்கியது இன்கம் டேக்ஸில் இருக்கு. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் இன்னும் 3 இருக்கு. எனக்கு இந்தியாவிலேயே ஊழல்வாதி லிஸ்ட் எடுத்தீங்கன்னா நம்பர் 1 இருப்பது செந்தில் பாலாஜி. நம்பர் 1 செந்தில் பாலாஜி. நம்பர் 2 தான் லாங் கேப்புக்கு அப்புறம் தான் அடுத்தவங்க வருவாங்க. இது போன்ற மனிதர் ஒரு தொகுதியில் எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடலான்னு இன்னைக்கு கார்னர் ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு அவரால் எதுவும் பேச முடியல. மத்தியானம் பிரஸ் மீட் வச்சு கோயம்புத்தூர்ல நான் பணமே கொடுக்கல, நான் எதுவுமே பண்ணல, நான் அமைதியா இருக்கிறேன் அப்படின்னு. இதை கோயம்புத்தூர் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சரித்திர தோல்வியை கொடுத்தும் இவங்க திருந்த மாட்டாங்க. அதனால இன்னைக்கு அவர் அக்யூஸ்ட் என்று சொல்வதை விட பெயில்ல வெளியிருக்கக்கூடிய ஒரு கிரிமினல். இன்னைக்கு ஒரு பெயில்ல மட்டும்தான் வெளியிருக்கார். அந்த பெயில் எப்ப வேணாலும் கேன்சல் ஆகலாம். அதே போல டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்கேம் கேஸ் எப்ப வேணாலும் உள்ள போலாம் என்பதை தமிழக மக்களுக்கும் தெரியும், கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களுக்கும் தெரியும். 9 ஆதாரங்கள் நான் உங்களுக்கு பட்டியலிடுறேன். ஸ்பாட் மகஜர், அதாவது கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியை பொறுத்தவரை நீங்க ஆதாரம் கேட்டதுக்காக நான் சொல்றேன். நான் செந்தில் பாலாஜி ஆதாரம் கேட்டதுக்காக கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியை பொறுத்தவரை கடந்த 4 நாட்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட், ஒரு இடத்துல ஒரு மகஜர் போட்டிருக்காங்க. 19/4/2026 10:45 மணிக்கு ஒரு 3 பேர்த்துக்கிட்ட இருந்து 50,000 ரூபாய் வாக்காளர் பட்டியல் ஒரு லாட்ஜில் பிடிக்கிறாங்க. 19/4/2026 நைட்டு 11:30 மணிக்கு 1,86,000 ரூபாய் எஃப்ஐஆர் போட்டு மகஜர் போட்டிருக்காங்க. அந்த காப்பியெல்லாம் உங்களுக்கு தர்றேன். 20/4/2026 5:20 மணிக்கு எகெயின் பறக்கும் படை 80,000 ரூபாய் சீஸ் பண்ணுறாங்க. அதன் பிறகு செட்டி வீதியில் முறைப்படி காவல் ஆணையருக்கு கூட்டுறவு சார் பதிவாளர் எஸ் மகேஸ்வரி அப்படிங்கிற அந்த எலெக்ஷன் சம்பந்தமாக இருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குற லிஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் அவங்க 500 ரூபா நோட்டு எவ்வளோ சீஸ் பண்ணியிருக்காங்க, 42,160. அதே போல் மொத்தமாக 8 கம்ப்ளைண்ட் மட்டுமே கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் இதுவரைக்கும் கடந்த 3 நாட்களாக 19, 20, 21 3 நாட்களில் 8 கம்ப்ளைண்ட் ஃப்ளையிங் சர்வேலன்ஸ் டீம் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய லாட்ஜஸ், குறிப்பாக கரூர்காரங்க, கரூரிலிருந்து செந்தில் பாலாஜினுடைய பினாமி கையும் களவுமாக பிடிப்பட்ட வீடியோவை தமிழகமே பார்க்குது. ஒரு காந்தியவாதி மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி அது ஏன் பணம் இல்லை, அவங்க ஏன் ஆளுக இல்லை, அது ஏன் வாக்காளர் பட்டியல் இல்லை, அவங்க எனக்காக பணம் கொடுக்கலன்னா செந்தில் பாலாஜி ரோட்ல நடந்து போய் பணம் கொடுத்தாருன்னு யாரும் சொல்லல. செந்தில் பாலாஜினுடைய பினாமிகள் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில இந்த கரூர் கம்பெனி, டாஸ்மார்க் வசூல் கம்பெனி, அவர்கள் வீடு வீடாக 5,000 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் கம்ப்ளைண்ட். அதுக்கு 8 மகஜர் காவல்துறையை பண்ணியிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு காப்பி அனுப்புறேன். அதை செந்தில் பாலாஜிட்ட காட்டி இவங்கெல்லாம் யார் மார்ஸ்ல இருந்து வந்தாங்களா ஜூபிட்டர்ல இருந்து வந்தாங்களான்னு கேளுங்க. நான் இன்னைக்கு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த ஓட்டர் பிரைபரி அப்படிங்கிறது பெரிய ஒரு தண்டனை சட்டம் எனக்கு பெருசா இல்லை. ஓட்டர் பிரைபரிக்கு பெருசா ஒரு தண்டனை அப்படின்னு வாங்குவதும் குற்றம், கொடுப்பதும் குற்றம், 2 பக்கம் இருக்கு. நேற்று தமிழகத்தில் ஒரு இடத்துல நான் பார்த்தேன், சாலை மறியல் பண்ணி, பத்திரிகையாளர் நீங்க தான் ரிப்போர்ட் பண்ணீங்க, ஒரு ஊர் மக்கள் எங்களுக்கு பணம் வரலின்னு மறியல் பண்ணதையும் தமிழ்நாட்டில் பார்க்குறோம். ஊரில் அந்த பக்கம் கொடுத்துட்டீங்க, எங்க பக்கம் பணம் வரலின்னு மக்கள் ரோட பிளாக் பண்ணி ரோட்டில் உட்காந்துருந்தாங்க. காவல்துறை போய் இந்த மாதிரி நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டா எங்களுக்கு பணம் வரலின்னு சொன்னாங்க. இது நீங்க வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, நான் உங்க மேல கேஸ் போகணும்னு சொன்னதுக்கப்புறம் கலைஞ்சு போனாங்க. அதனால இது துரதிருஷ்டவசம் தான். அதனால் தேர்தல் ஆணையம் இன்னும் கொஞ்சம் திறமையா கண்காணிக்கணும், ஷார்ப்பா கண்காணிக்கணும்.
தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே தமிழகம் 6 மாதத்திற்கு முன்பே இந்த வேலைகள்லாம் செய்ய ஆரம்பித்தா தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அராஜகத்தை கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். அதான் நம்ம கடமையை நாங்கள் செஞ்சிட்டோம். அதான் 8 கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். அது பாருங்க, இவ்வளவு பண்ணி அந்த வேட்பாளர் செந்தில் பாலாஜி கேட்கிறாரு, எங்கிட்ட எதுவுமே இல்லைன்னு. அவங்க யாருன்னே தெரியாது. எந்த அளவுக்கு ஒரு தைரியம் இருக்கும் பாருங்க. 8 பேரை பிடிச்சி வீடியோல ரெக்கார்ட் பண்ணி ஓட்டர் லிஸ்டோட அதுல டிஎம்கே ஏடிஎம்கே அவங்க எழுதியிருக்காங்க. டிஎம்கே காரங்களை விட்டுட்டு ஏடிஎம்கே காரங்களை விட்டுட்டு ஒன்னொன்னே அவங்க மார்க் பண்ணியிருக்காங்க யாருக்கு கொடுக்கணும்னு. மிக தெளிவாக தெரிகிறது டிஎம்கே குரூப். அதனால் எங்களை பொறுத்தவரை கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். எலெக்ஷன் கமிஷன் பாரபட்சம் இல்லாத நடவடிக்கை எடுக்கும் நாங்கள் நம்புறோம்.